நண்பர்களுக்கு வணக்கம். இது விடிஎல் பிளாக்ஸ் வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வீக்கெண்ட் நம்ம என்ன குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம்னா, ராஜேஷ்குமார் எழுதிய மனசெல்லாம் பந்தலிட்டு. இந்த கதையில ஒரு வயசான அப்பா, அவருக்கு 5 மகன்கள், வெல் செட்டில்டு. அவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுது. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களே யாராவது கிட்னி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. அந்த மகன்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த கதையில பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். மனசெல்லாம் பந்தலிட்டு. யூரோலஜிஸ்ட் டாக்டர் சூரியநாராயணன் தனக்கு முன்பாய் உட்கார்ந்திருந்த அந்த 5 இளைஞர்களையும் ஒரு கவலை பார்வை பார்த்துவிட்டு மெல்ல பேச்சை ஆரம்பித்தார். உங்க அப்பா மகாதேவ் சாஸ்திரிகள் ஒரு பெரிய பக்திமான். மகாபாரத கதையை அவர் கதா காலட்சேபம் பண்ணாத கோயிலே கிடையாது. நூற்றுக்கணக்கான மேடைகளில் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணியிருக்கார். இருந்தாலும் அவருக்கு இப்படி ஒரு பெரிய ஆரோக்கிய சீர்குலைவு ஏற்படும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. 2 கிட்னியும் இப்ப ஃபெயிலியர் கண்டிஷன்ல இருக்கு. உடனடியா அவருக்கு ஒரு மாற்று சிறுநீரகம் பொருத்தியாகணும். பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி நீங்க 5 பேரும் அவருக்கு மகன்களா இருக்கும்போது இது ஒரு பிரச்சனையாய் எனக்கு தெரியல. மகாபாரதத்தின் மேல் அவருக்கு இருக்கிற ஈடுபாட்டின் காரணமாய் உங்க 5 பேருக்கும் தர்மலிங்கம், பீமராஜ், அர்ஜுன், சகாதேவன், நகுல்னு பேர்களை வச்சு நல்லாவும் படிக்க வச்சு வேலைகளை வாங்கி கொடுத்து 5 மருமகள்களையும் எடுத்துட்டாரு. பேரன் பேத்திகளையும் பார்த்துட்டாரு. இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு 10 வருஷ காலமாவது உயிரோடு இருந்து கதா காலட்சேபங்களை பண்ணணும்னு ஆசைப்படுறார். டாக்டர் பேச பேச தர்மலிங்கம் குறுக்கிட்டான். டாக்டர், எங்களுக்கு அம்மா இறந்த பிறகு அப்பா தான் எல்லாம். கோயில் கோயிலாய் சுத்தி மகாபாரத கதா காலட்சேபம் பண்ணி அவருக்கு கடவுள் இந்த சோதனையை கொடுத்திருக்கார். நீங்க சொன்ன மாதிரி அப்பாவுக்கு நாங்க பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி தான். வீட்டுக்கு மூத்தவன் நான். அப்பாவுக்கு நீங்க என்னோட கிட்னியை தான் பொருத்தணும். ஏன்னா அப்பாவுக்கு என் மேல தான் மற்றவங்களை காட்டிலும் பிரியம் அதிகம். பக்கத்துல இருந்த பீமராஜ் குறுக்கிட்டான். டாக்டர், அண்ணன் புரியாம பேசிட்டு இருக்கார். அப்பாவுக்கு நான் இல்லைன்னா எதுவும் ஓடாது. எனக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் அவருக்கு ஒரு பிஏ மாதிரி இருந்து எல்லா ஊர் கதா காலட்சேபங்களுக்கும் போயிட்டு வந்தேன். அப்பாவோடு அதிகமா பழகினது நான் ஒருத்தன் தான். அந்த வகையில் பார்க்க போனா என்னோட கிட்னி தான் அப்பாவுக்கு பொருத்தமா இருக்கும். நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். 3வது நபராய் உட்கார்ந்திருந்த அர்ஜுன் 2 அண்ணன்களையும் ஒரு கேலி பார்வை பார்த்துவிட்டு டாக்டரிடம் திரும்பினான். டாக்டர், என்கிட்ட நீங்களே எத்தனையோ தடவை அர்ஜுன், உங்க அப்பாவுக்கு உண்மையில தான் ரொம்ப பாசம். நீ ரொம்ப வேகமா பைக் ஓட்டுறியான். என்கிட்ட சொல்லி சொல்லி கவலைப்படுறார். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் தாங்க மாட்டார்னு சொன்னதுண்டா இல்லையா? சோ என் மேல ரொம்ப ரொம்ப பிரியம் வச்சிருக்கிற அப்பாவுக்கு நான் தான் கிட்னி கொடுப்பேன். டாக்டர் சின்ன புன்னகையோடு நகுலையும் சகாதேவனையும் ஏறிட்டார். நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? டாக்டர், எங்களுடைய 3 அண்ணன்களை காட்டிலும் நாங்க யங் அண்ட் எனர்ஜெட்டிக். எங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு கிட்னியை எடுத்து அப்பாவுக்கு 2 கிட்னியா வச்சிருங்களேன். டாக்டர் சூரியநாராயணன் சிரித்தார். நீங்க இப்படி போட்டி போட்டுக்கிட்டு கிட்னி கொடுக்க முன் வர்றதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. உங்க 5 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அப்பாவுக்கு கிட்னியை கொடுக்க முடியும். அந்த ஒருத்தர் யாருங்கிறத திருவுளச்சீட்டு எழுதி போட்டு முடிவு பண்ணிக்கலாம். சொன்ன டாக்டர் 5 துண்டு சீட்டுகளில் அவர்களின் பெயர்களை எழுதி மேஜையின் மேலிருந்த பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு முன்பாய் குலுக்கி போட்டார். கண்களை மூடிக்கொண்டு ஒரு சீட்டை எடுத்தார். பிரித்து பார்த்தார். அர்ஜுன். அர்ஜுன் நாற்காலி நின்றும் எம்பி குதித்து டாக்டரின் கைகளை பற்றி கொண்டு முத்தமிட்டான். டாக்டர், அப்பாவோட உடம்புக்குள்ள இயங்க போறது என்னோட கிட்னி தான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு டாக்டர். ஆபரேஷன் என்னைக்கு டாக்டர்? அடுத்த வாரத்துல ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். மேலும் ஒரு அரை மணி நேரம் இருந்து பேசிவிட்டு 5 பேரும் கிளம்பி போனதும் டாக்டர் சூரியநாராயணன் அரைக்கதவை தாழிட்டு விட்டு உள்ளே இருந்த அறைக்கு போனார். திரைச்சீலைக்கு பின்னால் நாற்காலி ஒன்றில் மறைவாய் உட்கார்ந்திருந்த மகாதேவ சாஸ்திரிகளை நெருங்கினார். கண்ணை சிமிட்டிக் கொண்டு கேட்டார். இப்ப என்ன சொல்றீங்க சாஸ்திரிகளே? கிட்னி பற்றி பேச்செடுத்தா 5 மகன்களும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கிட்னி கொடுக்க மறுத்துருவாங்கன்னு சொன்னீங்களே, என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? உங்களுக்கு கிட்னி கொடுக்க 5 பேருமே நீ நான் முன் வந்தாங்க. ஒரு சுமூக முடிவு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் தான் திருவுளச்சீட்டு எழுதி போட்டேன். அர்ஜுன் பேர் வந்தது. மகாதேவ சாஸ்திரிகளின் கண்களில் நீர் கண்ணாடி தாளாய் பளபளத்தது. டாக்டர், ஊர் உலகத்துல நடக்கிற மாதிரி தான் என்னோட மகன்களும் நடந்துக்குவாங்களோன்னு பயப்பட்டேன். அந்த பயம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ங்கிறது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். மகன்களுக்கு பாண்டவர்களோட பெயர்களை வச்சிருக்கீங்க. அவங்க தப்பு பண்ணுவாங்களா என்ன? டாக்டர், சொல்லுங்க,
எனக்கு ஒரு கிட்னி தரதால அர்ஜுனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதே. நோ, ஒரு கிட்னி ஆரோக்கியமா இருந்தாலே ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் வாழலாம். அர்ஜுனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நீங்க அதை பத்தியே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். மறுநாள் காலை 10 மணி. டாக்டர் சூரியநாராயணன் அறையில் அவருக்கு எதிரில் தர்மலிங்கம், பீமராஜ், அர்ஜுன், சகாதேவன், நகுல் 5 பேரும் நாற்காலிகளில் உட்கார்ந்திருக்க, பின்னால் அவர்களுடைய மனைவிகள் நின்றிருந்தார்கள். அர்ஜுன் கேட்டான், டாக்டர், அப்பாவுக்கு இப்போ சந்தோஷம் தானே? பயங்கர சந்தோஷம். இப்படிப்பட்ட மகன்களை பெத்துக்க போன ஜென்மத்துல நான் ரொம்பவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு பரவசப்பட்டு போயிட்டார். டாக்டர், நீங்க முன்கூட்டியே எங்க 5 பேர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டதால அப்பா உள்ளறையில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கிட்னி கொடுக்க போட்டி போடுற மாதிரி எங்களால நடிக்க முடிஞ்சது. அர்ஜுன் தான் உங்க கையை எல்லாம் பிடிச்சு மொத்தம் கொடுத்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டான், தர்மலிங்கம் சொல்ல 5 பேர்களின் மனைவிமார்களும் சிரித்தார்கள். பீமராஜ் சொன்னான், டாக்டர், ஃபேமிலி டாக்டர்னா அது உண்மையிலே உங்களுக்கு தான் பொருந்தும். அப்பாவுக்கும் மன கஷ்டம் இல்லாம எங்களுக்கும் பிரச்சனை இல்லாம ஒரு சீரியஸான விஷயத்த ரொம்ப சுமூகமா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். டாக்டர் சிரித்தார். ஒரு குடும்ப டாக்டரோட முக்கியமான வேலையே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமான மனநிலையில் வச்சுக்கிறது தான். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு டிராமாவை செட் பண்ண. மாற்று கிட்னி பொருத்திக்க போற அப்பாவுக்கு அது தன்னோட மகனின் கிட்னி அப்படின்னு தெரிஞ்சா அது அவரோட ஆரோக்கியத்துக்கு பெரிய பலம். அந்த பலத்திலேயே அப்பாவோட ஆயுள் கூடும். இப்போ நகுல் கேட்டான், அப்பாவுக்கு பொருத்த போகிற மாற்று கிட்னிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா டாக்டர்? புரோக்கர் மூலமா சொல்லி விட்டுருக்கேன். நாளை கழிச்சு மறுநாள் தகவல் வந்துடும். எனக்கு தகவல் வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், வந்துருங்க. பணத்தையும் கொண்டாந்துருங்க. கிட்னிக்கு ரேட் பேசிட்டீங்களா டாக்டர்? பேசிட்டேன். எவ்வளவு டாக்டர்? 5 லட்சம். அதிகமா தெரியுது டாக்டர். ஒரு ஆரோக்கியமான இளைஞனின் கிட்னிக்கு அதுதான் ரேட். அந்த 5 லட்சத்தை மிச்சம் பண்ணணும்னா உங்கள யாராவது ஒருத்தர் கிட்னி கொடுக்க வேண்டியதுதான். ஐயோ டாக்டர், அது வேண்டாம்னு தானே இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் குரலை தாழ்த்தினார். இந்த அறைக்குள்ள நடக்கிற எந்த ஒரு விஷயமுமே உங்க அப்பாவோட நாலேஜுக்கு போயிடக்கூடாது. இந்த விஷயத்த ரொம்பவும் ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். இதுல அர்ஜுன் பங்கு அதிகம். அர்ஜுன் கடைசி வரைக்கும் ஒரு கிட்னி டோனர் மாதிரியே நடந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அர்ஜுன் முதுகு பக்கத்துல கிட்னி எடுத்ததுக்கு அடையாளமா ஒரு தழும்பை ஏற்படுத்திடலாம். இந்த விஷயம் ஆபரேஷன் பண்ண போற எனக்கும் உங்களுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. டாக்டர், அப்பாவோட காலம் முடிகிற வரைக்கும் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த உண்மைகள் வெளியே வந்துடாது. அதுல நாங்களும் எங்களுக்கு வாய்த்த மனைவிகளும் உறுதியோடு இருப்போம். இது போதும். 3 நாட்கள் கழித்து டாக்டரிடமிருந்து அழைப்பு வந்தது. கிட்னி கிடைத்து விட்டது, உடனே புறப்பட்டு வரவும். 5 பேரும் மனைவிகளோடு வந்து டாக்டருக்கு முன்பாய் உட்கார்ந்தார்கள். டாக்டரின் முகம் இறுகியிருந்தது. நகுல் கேட்டான், அந்த கிட்னி டோனர் யார் டாக்டர்? டாக்டர் பக்கவாட்டு அறையை திரும்பி பார்த்து தலையசைக்க அந்த இளைஞன் வெளிப்பட்டான். 25 வயது இருக்கலாம், மாநிறம், திருத்தமான முகம். டாக்டர் சொன்னார், கிட்னி டோனர் இந்த இளைஞன் தான். இளைஞனை ஏறிட்டு அர்ஜுன் கேட்டான், உன் பேர் என்ன? அந்த இளைஞன் சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு சொன்னான், கர்ணன். கர்ணனா? கர்ணன். அப்பா பேரு மகாதேவ சாஸ்திரிகள், அம்மா பேரு சாவித்ரி. அம்மா இப்போ உயிரோடு இல்லை. நவீன பாண்டவர்கள் அதிர்ச்சியிலிருந்து மீள நிறைய நேரமாகும். நீங்கள் அடுத்த பக்கத்தை புரட்டுங்கள். இந்த இடத்துல கதை முடியுது. இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்தாலும் அதையும் சொல்லலாம். இந்த சிறுகதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீக்கெண்ட் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs. நன்றி, வணக்கம்.